அம்மா அம்மா யாரோ கதவு தட்டுறாங்கம்மா. யாருன்னு போய் பாரு. என்ன தெரியல. சொல்லு, யாருன்னு சொல்லு. வெளியில நான் தாங்க. சொல்றேன், நான் தானே. யாரு? நான் தாங்க பால் வாங்குறதுக்காக வந்தேன். அதுக்கு இந்த நேரத்துலயா? விடியலீங்களா? மணி 12:30 ஆகுது. அப்போ ஒரு 4:30க்கு நான் வரேன். இன்னும் 2 எடுத்து வச்சு கட்டுறா. 200 இது பத்தாதே. நீங்களே துண்ணு தித்துட்டா கடையில என்ன நிக்கும்? துன்றதுக்காகத்தான் கடை வச்சத. நான் அதுக்காக வைக்கல, வேற ஒண்ணுத்துக்காக வச்சேன். சார் போஸ் வச்சு தொலை. அப்படி ஒன்னும் எதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு. ராத்திரி பூரா உட்காந்து கண்ணு மூச்சு இந்த கடையை பார்த்து நின்றுக்கிறேன். சும்மா கொடுத்துறானுங்களா? என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா? ஏனேண்ணா கடையை பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே, என்ன சொல்லலாம்? நம்ம பலகட்சி பச்சையப்பங்கிட்ட பணம் கொடுத்திய, அதுக்கு ரசீதி வந்திருக்குண்டா. எதுக்கும் அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சிடு. இல்லன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்கு போறாரு. நல்ல மனுஷன். ஏண்டா இவ்வளவு கேப் இருக்க, கொஞ்சம் மஞ்சளும் புழும் போட்டா இருக்கான். இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்க இடம் இல்லையே, அப்புறம் உங்களை எந்த கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது? கட்சியில சேர்க்கறது இல்லடா, நாமளா போய் சேர்ந்துக்கிறது. வணக்கண்ணே. அட வாப்பா. கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ காயம் வந்திருக்கு. அட இதுவா? இது எப்போ வந்திருக்கணுமே. கவர்மெண்ட் இடத்துல கடை போட்டிருக்கீல, அது வரி போட்டிருக்கான். எவ்வளவு கட்டணும்? எவ்வளவு கட்டணுங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு வச்சிருக்காங்கிறத முக்கியம். 200. நீ போயிட்டு வா, நான் கலெக்டர் பார்த்து பேசிக்கிறேன். வரேன். ஏன்பா பச்சை கலர்ல ரிப்பன் இருக்கா? இல்லம்மா. ஏன் தாத்தா பச்சை கலர்ல ரிப்பன் இருக்கா? இல்லம்மா. என்னம்மா வச்சுக்கிட்டே கேக்குறிய? பச்சை கலர்ல ப்ரோச் இருக்கா? இல்லையே. ஏன்பா பாக்கெட் பிஸ்கட் இருக்கா? இல்லம்மா. நீங்க எதுக்காக இதெல்லாம் வாங்கி போட்டீங்க? இல்ல இருக்கிற இடத்த விட்டு நீங்க எங்கெங்க தேடி இருந்தீங்க, அதான். எனக்கே எல்லாம் வாங்கி தெரியும். பானே ராட்டினம் சுத்தணும்னு சொன்னியே, சுத்தலாம் வா. யார் பானே? நம்ம சொந்தக்காரனா. எந்த ஊரு? ஏமாந்தபுரம். ஓ, அந்த சமையல்காரர் மாணிக்கம் புள்ளியானே. வா வா, ராட்டினம் சுத்தலாம். தலையை பாரு, இவனுக்கு பொறா கூடு மாதிரி. நிறுத்தியா? அண்ணா என்னன்னா நீங்க முதல்ல இப்படி தலை சுத்தம்னு சொல்லியிருந்தா நான் இந்த ராட்டினத்துல ஏறி இருக்கவே மாட்டேன். ஆமா,
எங்க இந்த ஏமாந்தபுரம்? இனிமேலும் நான் ஏமாற தயாரா இல்ல. இப்ப யார் உங்களை ஏமாத்துனது? ஏமாத்தீங்களோன்னு பயமா இருக்குது. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா பாக்குறவங்க தப்பா நினைச்சு போறாங்க. அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்களேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்குது. அப்படியே நினைச்சாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்லதுதான். இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? என்னால தாங்க முடியலங்க. ம். இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன நீங்க லவ் பண்ணும். புரியலையே. இங்கிலீஷ்ல சொன்னா லவ், தமிழ்ல சொன்னா காதல். இது கூடவா புரியல? உங்களை தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. வேற வேலையை பாருங்க. எப்படியாவது என்ன லவ் பண்ணுங்க. இப்ப எதுக்கு அழறீங்க? என் மூஞ்சி எதுனா நல்லா இல்லையா? நான் அப்படி சொல்லலையே. அதுக்காக உங்க மூஞ்சி நல்லா இருக்குதான் நினைச்சுக்காதீங்க. நான் உங்க மேல ஆசைப்பட்டதே உங்க மூஞ்ச பார்த்து இல்ல, முதுவை பார்த்து தான். நீங்க ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? ஓ, இப்பதான் புரியுது. அவன் வேற ஆசைப்படுறானா? யாரு? அதான் நேத்து உங்க கூட ராட்டினத்துல சுத்தினானே, இந்த பொறா கொடுத்தலையன். ஐயோ, அவர் எங்க அண்ணன். அவர் தான் அண்ணன் ஆயிட்டாருங்களே. நீங்க என்ன லவ் பண்ணலாமே, நான் தான் அண்ணன் இல்லையே. உங்களுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் தான், உங்க மேலதான் பைத்தியம். அதனாலதான் கையோட மருந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்க மட்டும் என்ன லவ் பண்ணலன்னு சொன்னா இந்த நிமிஷமே விஷம் குடிச்சிட்டு சாவறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன லவ் பண்ண போறீங்களா இல்லையா? இல்ல. அழாதீங்க, என்னால தாங்க முடியல. அப்புறம் நான் மறுபடியும் விஷம் குடிச்சிருவேன். இனிமே நீங்க விஷம் சாப்பிட்டா அதுல பாதியை நான் குடிச்சிருப்பேன். நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட முறைப்படி பொண்ணு கேளுங்க. ஏண்டா அறிவு கேட்டவன, இதுக்கு போய் விஷத்தை குச்சிய பொட்டுன்னு போயிருந்தா நாளைக்கு எவன்டா எனக்கு கொல்லி வைக்கிறவன்? உனக்கு கொல்லி வைக்கிறதா இப்ப முக்கியமான விஷயமா போச்சா? என் குடும்ப வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்கவே மாட்டியே. அது எவன்டா அவன் மைசூர் மாணிக்கம் பிள்ளைக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றவன்? என்ன பார்த்த உடனே பதற போறான் பார். நைனா, இந்த வாழைத்தோப்பெல்லாம் கூட எங்க மாமனார் தான். அப்படியா? டேய் மல்ல மாஸ்டரு, ஒரு கொலை வாழைய வெட்டு, அவன் பழத்தை அவனுக்கே கொடுக்கலாம். யோ, நீ எதுவும் வாய வைக்கிறத. என்ன? ஒண்ணும் இல்லைங்க. அதானே பொண்ணு கேட்க வந்திருக்கிறான். வாங்க உள்ள போய் பேசலாம். ஆமா, இந்த ஆளையே இந்த ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க. நல்லா கேட்டீங்க போங்க. இவராலதான் உங்க பொண்ணே பழிச்சிருக்கு. ஆமாப்பா, நான் தற்கொலை பண்ணிக்க கார்ல போகும்போது இவர் மட்டும் குறுக்க வந்து விழலைன்னா இந்நேரம் நீங்க என்ன பாத்துருக்கவே முடியாது. ஆமாங்க, இவரோட கெட்ட நேரம் உங்க பொண்ணுக்கு நல்ல நேரமா அமைஞ்சிடுச்சு. என் பொண்ணு உயிரையே காப்பாத்திருக்கே நீ. இனிமேதான் உனக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்க போகுது. ரொம்ப நன்றி தம்பி. ஏங்க, சும்மா ஓடி வந்தோன்னா காரை கொண்டாந்து இடிச்சு கட்டில் மேல படுக்க வச்சதும் இல்லாம நன்றியா சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு நியாயங்க இது? ஏண்டா அவன் வந்துருவான்னு எத்தனை நாளைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்நேரம் நம்ம புள்ள வேணுமா எவனாவது அடிச்சு போட்டிருந்தா கூட ஆஸ்பத்திரில இருந்து தகவல் வந்துருக்குமேடா. நீ ஒண்ணு கம்னு கட, அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான். கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிடறான் பாரு எந்த தேசியில இருக்கிறான்னு. அம்மாடிய 8 நாள் ஊது வச்சா 4 நாள் கற்பூரமும் கூட. ஏமா பேர மேல உனக்கு பாசம் இல்லையா? எடுத்து கூட. ஏன் என்ன உங்ககிட்ட இல்லையா? சாயந்தரத்துக்கு வச்சுங்கிறேன். பெரிய மீசா, என் பையன் வேணும் திடீர்னு காணாம போட்டான். எந்த திசையில இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்ல. சரி, முதல்ல தச்சனை வைங்க.
விசேஷரா இவங்க புள்ள வேணு காணாம போயிட்டானா? எந்த திசையில் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லப்பா. திரும்ப இத நானே அவர்கிட்ட நேரா கேட்டிருக்க மாட்டேனா? நீ எதுக்கு நடுவுல சாயந்தரம் துட்ட வேற அமைக்கும் போறதுக்கு? மீசேஸ்வரா வேணு பையனை வீட்டுல எடுத்தாந்து சேர்த்துரு. ஏய் வா.